மிகவும் வருத்தமாக தோன்றியது. மிட்டு அதை பார்த்ததும் சிரித்து கொண்டே நின்றான். இதோ பாரு என்று அவன் மனதுக்குள் நினைத்தான். முட்கள் எல்லாம் ஊசி போல இருக்கே, யாருக்கு இதோட நட்பு வேணும் என்று மிட்டு கிண்டலாக சிரித்தான். அந்த சிரிப்பு முள்ளம்பன்றி குட்டியின் மனதை மேலும் காயப்படுத்தியது. அது இன்னும் சுருங்கி கொண்டது. அதன் சோகம் மிகவும் அதிகரித்தது. இதையெல்லாம் பார்த்த மிட்டி மனமுடைந்து பார்த்தாள். அவள் மிட்டுவை பார்த்து, கிண்டல் செய்வது ஒருவரின் மனதை எவ்வளவு காயப்படுத்தும் என்று மிட்டுவுக்கு தெரியவில்லையே என்று அவள் மனசுக்குள் நினைத்தாள். மிட்டி மெதுவாக முள்ளம்பன்றி குட்டியின் அருகில் சென்று மெல்லிய குரலில் அன்புடன் பேச ஆரம்பித்தாள். நீ இவ்வளவு சோக